வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் தேதி சீனாவிற்கு விஜயம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஆதரவு வழங்க தயார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மட்டக்களப்பில் கையெழுத்து சேகரிப்பு. கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த பேருந்து விபத்திற்குள்ளானதில் 13 பேர் காயம். தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 4 நாள் விஜயமாக சீனாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயத்தின் போது சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தை இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக உற்று நோக்குவது அவர்களின் பதற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என சீனாவின் குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இசுவா சுன்கியின் கடந்த வெள்ளிக்கிழமை இதனை தெரிவித்தார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சீனாவிற்கு மேற்கொள்கின்ற முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த விஜயம் சீனா இலங்கை உறவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது சீன ஜனாதிபதிக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் சீனாவின் குளோபல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. தமிழரசு கட்சியினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான தலைவர் கனிமொழிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்றத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான தலைவர் கனிமொழியை சந்தித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டின் 4வது உலகத்தமிழ் புலம்பெயர்ந்தோர் நாள் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் சென்னை வர்த்தக மையத்தில் இடம்பெறவுள்ளது. எத்திசையும் தமிழடங்கே என்ற தலைப்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 60 நாடுகளில் இருந்தும் 17 மாநிலங்களில் இருந்தும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்வில் விசேட அழைப்பின் பெயரில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதன் போதே இவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான தலைவர் கனிமொழியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது ஈழத்தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் மற்றும் மத்திய அரசிடம் தமிழ்நாட்டின் குரலை தமிழர்களுக்காக தொடர்ந்தும் எழுப்ப வேண்டும் எனவும் இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆதரவு வழங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய ஆட்சியாளர்களால் மலையக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த நகர்வையும் மேற்கொள்ள முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எமது ஆட்சி காலத்தில் மலையக மக்களை கைவிடவில்லை. மக்களுக்கு தேவையான சம்பள உயர்வை முடிந்தளவு பெற்றுக் கொடுத்தோம். இன்றைய ஆட்சியாளர்களால் மலையக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்தவித நகர்வையும் மேற்கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் மலையக மக்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் எந்த கட்சியேனும் ஆக்கப்பூர்வமான முன்னகர்வை கொண்டு வந்தால் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்குரிய நிலையை கம்பெனிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் அரசியல் கட்சிகளின் விடுதலையை வலியுறுத்தி மட்டக்களப்பில் கையெழுத்து சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி போராளிகள் நலன்புரி சங்கம் முன்னெடுத்து வரும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு மத்திய பேருந்து நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சிவயோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மழைக்கு மத்தியிலும் பெருமளவான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கையெழுத்து போராட்டத்தில் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஜனாதிபதியின் சந்திப்பின் போதும் கூட இந்த கைதிகளின் விடுதலை என்கின்ற விடயத்தை பற்றி சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன்போது அவர் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், சட்டமா அதிபருடன் பேசி அந்த விடுதலையை செய்வோம் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார். தாமதப்படுத்தாமல் இந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதன் மூலம் நீங்கள் பாரபட்சமற்றவர்கள், இனவாதிகள் அல்ல என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். எனவே நாங்கள் மீண்டும் சொல்லுவது, இந்த கையெழுத்து வேட்டை அல்லது கையெழுத்து போராட்டம் என்பது வட மாகாணத்திலிருந்து இப்போது கிழக்கு மாகாணத்திற்கு வந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் முதலாவதாக மட்டக்களப்பில் இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே எங்களுடைய மக்களை நாங்கள் மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த அறவழி போராட்டத்திற்கு நீங்கள் அங்கீகாரம் அளித்து உடனே வந்து இந்த கையெழுத்துகளில் நீங்களும் பங்காளிகளாக மாறுவதன் மூலமாக எமது தமிழ் உறவுகளின் அல்லது தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பை, சிறிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஜனாதிபதிகளாக இருந்தால், இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியும் அவர்கள் நிச்சயமாக பல விடயங்களை கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த விடயங்களை அவர் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும், உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. தொடர்ச்சியாக வடகிழக்கிலே இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கூட பல்வேறுபட்ட கையெழுத்து போராட்டங்களை நடத்தி இருந்தாலும் அந்த ஜனாதிபதிகள் அது இதுக்கு முந்தி இருந்த ஜனாதிபதி அதை கணக்கெடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக கணக்கெடுக்க வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்பொழுது கைதிகளாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம். சர்வதேச அமைப்புகளாலே இந்த பிடிஏ எனப்படுகின்ற இலங்கையிலே இருக்கின்ற அந்த சட்டம் வந்து உடனடியாக அந்த சட்டம் அகற்றப்பட வேணும் என்ற அடிப்படையிலே பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். IMF கூட வந்து பிடிஏ அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆனால் அவர்கள் அந்த சர்வதேச அழுத்தங்களை மீறுவதற்கு சமாளிப்பதற்காக புதிய சட்டங்கள் என்ற போர்வையில் பல சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கம் எந்த விதத்திலும் மாறவில்லை. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு மிகவும் உன்னதமான ஒரு செயற்பாடு என்பதனை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக 1976ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரையும் பல பரிணாம வளர்ச்சிகளோடு, அதாவது நான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறது ஒரு சட்ட ஜனநாயகத்துக்கு முரணான வகையில் பலவிதமான அரசியல் பழிவாங்கல்களுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் ஆராய்ந்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாவட்ட கிளை மறுசீரமைப்பு தொடர்பிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் இன்று ஆராய்ந்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து குருசுவாமி சுரேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக தொகுதி வாரியாக வட்டார ரீதியாக இந்த தேர்தலை எப்படி நாங்கள் கையாளப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்கள், யாரோடு இணைந்து பயணிப்பது, ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான பல விடயங்கள் இன்று கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த முடிவுகளையும் நாங்கள் எட்டவில்லை. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட குழு கூட்டங்கள் கூடப்பட்டு
மிக விரைவிலே 20 அல்லது 24ஆம் தேதிக்கு இடையிலே இந்த மறுசீரமைப்பு செய்து ஒரு மீள்கட்டுமானம் செய்யப்படும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு செயற்பட வேண்டும், அதற்கான கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அவர்கள் சில தீர்மானங்கள் எடுத்து அதனை அந்த ரிப்போர்ட்டை அனுப்புவதன் ஊடாக அதற்கேற்ற வகையிலே எங்களுக்கு அடுத்த கட்டமைப்புகளை சீர் செய்து முன்னோக்கி நகர்த்த முடியும் என்ற அடிப்படையிலே கலந்துரையாடல் நடைபெற்றது. வரப்போகின்ற உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன, மேலும் நாங்கள் எங்களை எவ்வாறு பலப்படுத்தி முன்னேறுவது போன்ற விடயங்கள் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கின்றன. ஹட்டன் டிகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் 50 பேர் நேற்று திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனையில் ஈடுபட்டனர். நுவரெலியா ஹேட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையில் திடீர் சுகையினம் காரணமாக 50 மாணவர்கள் நேற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து அம்பகமுவ சுகாதார வைத்தியசாலை அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பாடசாலையில் 1, 2, 3 மற்றும் 5ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களில் 50 பேரே இவ்வாறு சுகையினமடைந்ததை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். நேற்று காலை பாடசாலையின் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு, போஞ்சி, பருப்பு மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும், எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனால் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு சென்று குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பசறையில் உள்ள 15வது தூண் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த 13 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கிண்ணியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒரு படி என்ற தொனிப்பொருளில் திருகோணமலையில் கிண்ணியா மட்டக்களப்பு பிரதான வீதியை அண்டியுள்ள கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிண்ணியா நகரசபை செயலாளர் MK அனிசீன் மேற்பார்வையின் கீழ் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் மற்றும் அலையன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனங்களின் அனுசரணையில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்களின் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக கப்சோ நிறுவனத்தினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையிலிருந்து பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பினை செய்தனர். பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும், காற்றின் தரத்தை மேம்படுத்தவும், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. பிரதமர் ஹரிணி அமரசூரிய சர்வதேச ரட்சிப்பு படை தலைவர்களை சந்தித்தார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிற்கும் ரட்சிப்பு படையின் சல்வேஷன் ஆர்மியின் சர்வதேச தலைவர்களான ஜெனரல் லிண்டன் பெக்கிங்ஹாம் மற்றும் ஆணையாளர் பிரான்வின் பக்கிங்ஹாம் ஆகியோரின் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றதாக பிரதமர் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் மீட்பு படையின் தளபதி கர்னல் நிஹால் ஹெட்டியாராய்ச்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய இலங்கை நட்புறவு பற்றிய உயர்மட்ட வட்டமேசை கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் நடைபெற்றது.
இந்திய இலங்கை நட்புறவு பற்றிய உயர்மட்ட வட்டமேசை கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் நேற்று ஐடிசி ரத்னதீபவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் வரவேற்பு உரையுடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. இந்திய மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் இருதரப்பு உறவின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதிப்பதற்கும் இரு நாடுகளுக்கு இடையே மேம்பட்ட ஒத்துழைப்புக்கான வழிகளை முன்மொழிவதற்கும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சந்தோஷ் ஜா சிறந்த பொருளாதார வல்லுநரும் வர்த்தக நிபுணருமான கணேஷ் விக்னராஜா, உள்ளூர் சிந்தனை குழுக்கள் மற்றும் கருத்து தலைவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தொடர்புடைய பிரிவுகளை வழிநடத்தும் அதிகாரிகள் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர். மதுபானங்களுக்கான வரி மற்றும் சிகரெட்டுகளுக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ளன. மதுபானங்களுக்கான வரி நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் 6% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. சராசரியாக மதுபான போத்தல் ஒன்றின் விலை 6% அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் அமுலாகும் வகையில் சிகரெட் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4 கட்டங்களின் கீழ் சிகரெட்டுகளின் விலைகள் 5 ரூபாவினாலும் 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா சென்றுள்ள கடற்தொழில் அமைச்சர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பேச வேண்டும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் ஆனா அன்னராசா தெரிவித்துள்ளார். இந்தியா சென்றுள்ள கடற்தொழில் அமைச்சர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் வெளிப்படையாக பேச வேண்டும் எனவும் இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் ஆனா அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களும் ரகு ஹக்கீம் ஐயா அவர்களும் சாணக்கியன் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கின்றோம். இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கும் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் நாங்கள் வேண்டுவது, இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இவர்கள் வெளிப்படையாக இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சிறு டைம் ஒதுக்கி இந்த வடக்கு மீனவ சமூகத்துக்காக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வைக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் 2 நாட்டு மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். வடக்கு கடற்றொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களையும் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையுடனும் வாழ வைப்பதற்குரிய வழியை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் 2 லட்சம் மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வடக்கு மாகாணத்திலே சுற்று நிரூபத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல்களும் எங்களுடைய வளர் சுரண்டல்களும் இடம்பெறுகின்றது. வடமாகாணத்திலே பிரசித்தி பெற்ற சட்டத்தரணி அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றது, எங்களை வளங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும். வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கடல் பிரச்சினையிலும் இந்த காணி வழங்குகிற பிரச்சினையிலும் நீங்கள் தலையிட வேண்டும். அம்பாறை காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பிரதான வீதி இரவு வேளைகளில் இருளில் மூழ்கி காணப்படுவதால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அம்பாறை காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட அம்பாறை மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் பொருத்தப்பட்டுள்ள மின்விளக்குகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் இரவு வேளைகளில் வீதியால் பயணிப்போர் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். காட்டு யானைகளின் நடமாட்டமும் இப்பகுதியில் அதிகரித்துள்ள நிலையில் இரவு வேளைகளில் இவ்வீதியூடாக பயணிப்போர் அச்சத்துடன் பயணிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மின்விளக்குகள் ஒளிராமை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச ஹிந்தி மொழி தினம் கொழும்பில் இடம்பெற்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தில்
ஹிந்தி மொழி முக்கிய பங்கு வகிப்பதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுரா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சர்வதேச ஹிந்தி மொழி தினத்தையொட்டி கொழும்பில் ஏற்பாடு செய்த இந்திய இலங்கை இந்தி மொழி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் 400க்கும் மேற்பட்ட இலங்கை மற்றும் இந்திய ஹிந்தி அறிஞர்கள், மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒருங்கிணைத்து இந்திய இலங்கை ஹிந்தி மாநாட்டை ஏற்பாடு செய்தது. சர்வதேச இந்தி மொழி தினத்திற்கான இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தலைவர் கபில செனவிரத்ன, இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், ஹிந்தி மொழி மாணவர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். Our country, 88 schools and 9 universities. நாட்டில் உள்ள 88 பாடசாலைகளிலும் 9 பல்கலைக்கழகங்களிலும் ஹிந்தி மொழி கற்பிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இந்தி மொழியை படிப்பதற்கான உயர்கல்வி வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாச்சார பிரிவுடன் இணைந்து ஹிந்தி மொழியில் சான்றிதழ் படிப்பை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது இலங்கையில் இந்தி மொழியை கற்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறைகளின் வளர்ச்சியிலும் இந்தி மொழியை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாக அமைந்துள்ளது. This regional bonds strengthening with this kind of a language. நாட்டில் இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், இருமல் அல்லது சளி போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் மருத்துவ உதவியை உடன் நாடுமாறும் சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பருவகால காய்ச்சல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி கர்ப்பிணி பெண்கள் காய்ச்சல் இருக்கலாம் என சந்தேகிக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என தொற்று நோயியல் நிபுணர் சிந்தன பெரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் நீரிழிவு அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த காய்ச்சல் பாதிக்கக்கூடும். கைகளை சுத்தமாக வைத்திருப்பதுடன் முகம் அல்லது வாயை தொடுவதை தவிர்ப்பது மற்றும் பொதுவான தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணுவது மூலம் காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் சிந்தன பெரேரா குறிப்பிட்டுள்ளார். ரோஹிங்கியா அகதிகள் நாட்டுக்கு வந்துள்ள பின்னணியில் இலங்கையர் உள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மேலும் 1 லட்சம் ரோஹிங்கியர்கள் அகதிகளாக வரக்கூடும் என்ற உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து இந்த மனித கடத்தல் மோசடிக்கு பின்னால் இலங்கையர் யாராவது ஈடுபட்டுள்ளாரா என்பதை அறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த மனித கடத்தலில் இலங்கையர் ஒருவரும் ஈடுபட்டுள்ளார் என நம்பப்படுகிறது. அதை கண்டறிய இப்போது விசாரணைகள் நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிராந்தியத்தின் பிற இடங்களில் உள்ள ரோஹிங்கியா முகாம்களில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களை புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது இலங்கையை வருகைக்கான இடமாக விளம்பரப்படுத்துகிறது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மரைச் சேர்ந்த நாடற்ற அகதிகளான ரோஹிங்கியாக்கள் புத்தாண்டில் முதல் 5 நாட்களில் இந்த பகுதியில் பாதுகாப்பு தேடியதாக அதிகாரிகளுக்கான ஐநா தூதரகம் தெரிவித்துள்ளது. நடந்த 3 வாரங்களுக்கு முன்பு கடலில் 6 பேரை இழந்த 115 ரோஹிங்கியாக்களுடன் இந்த படகு இலங்கையின் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கியது. மேலும் பிராந்தியத்தில் உள்ள ஜனவரி 3ஆம் தேதி 196 பேருடனும், மலேசியாவிலும் ஜனவரி 5ஆம் தேதி 264 பேருடன் இந்தோனேஷியாவிலும் இதுவரை மொத்தம் 460 ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் படகு மூலம் சென்றுள்ளனர். உயிர்களை காப்பாற்றுவதே முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என அகதிகளுக்கான ஐநா தூதரகத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணியகத்தின் இயக்குனர் ஹை கியூங் ஜின் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சந்தை மரக்கறி வியாபாரிகள் புதிய சந்தை தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடவராட்சி பருத்தித்துறை சந்தை மரக்கறி வியாபாரிகள் புதிய மரக்கறி சந்தை தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட சந்தையில் போதிய இடவசதி இல்லை எனவும்
பேருந்து திரைப்படத்தில் இருந்து தொலைவில் இருப்பதாகவும் வியாபாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அத்துடன் தற்போது பயன்படுத்தி வரும் சந்தையை மேல் மாடியில் இருந்து கீழ்த்தளத்திற்கு மாற்றி தருமாறும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய சந்தையானது நேற்று வடக்கு மாகாண ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பருத்தூர் நகர மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய சந்தையை மற்ற சந்தையெல்லாம் எவ்வளவோ விஸ்தீர்ணமாகி கொண்டு போகிற கட்டத்தில் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சந்தை அமைச்சு தந்திருக்குன்னு நகர சபையில் இதை வந்து அவ கூப்பிட்டவன நாங்கள் போகையில் என்ன காரணம்னா எங்களுக்கு இடம் வந்து எங்களை கதைச்சவின நாங்கள் என்ன காரணம்னா இந்த வரையும் சொல்லிடுறோம் இந்த இடம் பற்றாக்குறை அதான் முக்கிய காரணம். இடம் வந்து ஒரு வியாபாரிக்கு ஒதுக்கீடு செய்தாலும் வைக்கிறதுக்கு இடம் பற்றாக்குறை. மற்றபடி கீழே போகிறதுல எங்களுக்கு அந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்களுக்கு சந்தையை கீழுக்கு தான் எங்களுக்கு தர வேணும். கீழே எங்களுக்கு இந்த டேபிளை இடித்து போட்டு கடைகளை ஒதுக்கி போட்டு நடுவிலான எங்களுக்கு இந்த சந்தையை எங்களுக்கு தர வேணும். எல்லாம் பக்கத்தில் இருக்கோம். வியாபாரம் செய்கிறது வசதி வாய்ப்பு குறைவு, இடம் பற்றாக்குறை. ஆவரங்கால், புத்தூர் போன்ற இடங்கள்ல இருந்த சந்தைகள் காணாமல் போன மாதிரி பருத்துறை இருக்கிற சந்தையும் காணாமல் போகும். சரியா? அதால நாங்கள் அங்கே போகிறத கடும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். பருத்துறை வாழ் மக்கள் இந்த சந்தை காணாமல் போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்குது, பருத்துறை வாழ் மக்களுக்கும் இருக்குது, பருத்துறை வாழ் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் அப்போ இதிலேயே கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டோம். நாங்கள் இதிலேயே வியாபாரம் செய்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு கீழே ராக்கிறோம்டா, இதுக்கு கீழே ராக்கி தான். மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தை மீண்டும் மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு வரும் கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தை கடந்த 4 வருடங்களாக இயங்காத நிலையில் காணப்பட்ட நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மீண்டும் மக்கள் பாவனைக்கு இன்று திறந்துவிடப்பட்டது. கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தை மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்தே மீண்டும் சந்தை திறக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதற்கேற்ப சந்தை மக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் பதவியில் இருந்து மேக்ஸ்வெல் சில்வா பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மேக்ஸ்வெல் சில்வா உடன் அமலாகும் வகையில் அந்த பதவியில் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சினால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேக்ஸ்வெல் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்றுக்கு அமைய அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தம்மை பணியிடை நீக்கம் செய்வதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மேற்கொண்ட தீர்மானம் சட்டத்துக்கு புறம்பானது என மேக்ஸ்வெல் சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க வர்த்தகரிடம் ரூபாய் 50 கோடி பணம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை இரு பிரதான கட்சிகள் மறுத்துள்ளன. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து 50 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக வெளியான செய்தியை மறுப்பதாக பெருமன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் மறுத்துள்ளன. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்காக கோடீஸ்வர வர்த்தகரிடம் இருந்து இந்த தொகை பெறப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. மேலும் தொழிலதிபர் தான் கொடுத்த 50 கோடி ரூபாயை திருப்பி தருமாறு கோரியுள்ளதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி எமது கட்சிக்கு இதுவரை பணம் பெறவில்லை என குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அதன் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தெரிவித்தார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கிறது. களனி ரஜமகா விகாரையின் முதலாவது பெருகிரா நாளை இடம்பெறவுள்ளது. களனி ரஜமகா விகாரையின் முதலாவது பெருகிரா நாளை இடம்பெறவுள்ளதாக களனி விகாரையின் சபை தலைவர் சமன் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ඓතිහාසික කැලින් රජ මහා විහාරයේ දුරුතු පෙරහැර මෙවරත් සම්ප්‍රදායිකව 10-11-12 කියන දින கழனி ரஜமகா விகாரையின் மாதத்தின் முதலாவது பெரஹெரா இன்று கீழ்ப்பிடத்தில் இடம்பெறவுள்ளது. அத்துடன் நாளை பெரிய பெரஹெரா இடம்பெறவுள்ளது. இந்த பெரஹெர இம்முறை 88வது தடவையாக இடம்பெறவுள்ளது. ஸ்ரீ கல்யாண உதய ரஜமகா விகாராதிபதி கழனி பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி சிரேஷ்ட விரிவுரையாளர் மஹிந்த சங்கரத்தின மகாநாயக்க தேரரின் தலைமையில் இந்த பெரஹெரா இடம்பெறவுள்ளது. இந்த பெரஹெராவை பார்வையிட ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பெரஹெராவில் 1000 அதிகமான நடன கலைஞர்கள் 33 யானைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்படவுள்ளன. இது நடனக்கலை உள்ளிட்ட கலை கலாச்சார அம்சங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. විවිධ ප්‍රවේශයෙන් පැමිණෙන අයටත් මහ ජනතාවටත් යොදවලා තියෙනවා. ඒ වගේම බලාපොරොත්තු වෙනවා තානාපති කාර්යාලවලින් තානාපතිවරුන් ඒ වගේම සංචාරකයන් විශාල ප්‍රමාණයක් මේ උත්සවයට අන්තිම දවසට විශේෂයෙන්ම 12 யாழில் தந்தை செல்வாவினுடைய நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதியில் இன்று சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவினுடைய நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதியில் இன்று காலை சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. கட்சியின் ஏற்பாட்டில் கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. சிரமதான பணியில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், இளைஞர் அணி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என பலரும் ஈடுபட்டிருந்தனர். அண்மையில் நிலவிய காற்று மழையுடன் கூடிய கால நிலைமை காரணமாக தந்தை செல்வாவின் நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதிகள் புற்கள் வளர்ந்து பற்றைக்காடாக காட்சியளித்த நிலையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கலன் பிந்துனிவேள பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் சாத்தியம் காணப்படுவதாக கலன் பிந்துனிவேள பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கலன் பிந்துனிவேள பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக உடைப்பெடுக்கும் சாத்தியம் காணப்படுவதாக கலன் பிந்துனிவேள பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள 30 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அணை உடைப்பெடுப்பதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணார் பண்ணையைச் சேர்ந்த 27 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 60 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வெள்ளம்பட்டி மடக்குடவத்தை பகுதியில் துப்பாக்கி மற்றும் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குற்றச் செயல்களுடன் யாழில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணார் பண்ணையைச் சேர்ந்த 27 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 60 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் வெள்ளம்பட்டியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளம்பட்டி மடகுடவத்த பகுதியில் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சன்ன எனப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் ஒன்றுக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவரிடமிருந்து 11 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடா என்பவற்றுடன் சந்தேக நபர்கள் 60 கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்தின் வடக்கு பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் 607 லிட்டர் மற்றும் மதுபான தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும்
13,842 லிட்டர் கோடா என்பன மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 30க்கும் 47க்கும் இடைப்பட்ட வயதுடைய நீர்கொழும்பு, கொட்டுக்கொட, திசமகராம, மொனராகல, கம்பகா மற்றும் புபுதுகம பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமான முறையில் ஜாயல, சுகந்தான, ராகம, கிரிபத்கொட, கட்டான, பேலியகொட மற்றும் வெண்ணப்புவ ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மறைமுகமாக மதுபானத்தை விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பற்றிய விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கல்நேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நேகவ பகுதியில் சந்தேகத்திற்கிடமான மோட்டார் சைக்கிள் ஒன்றை சோதனையிட்ட கல்வனாவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு சந்தேக நபரை மோட்டார் சைக்கிளுடன் நேற்று கைது செய்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தினால் இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 49 வயதான மிடிவத்தை மரதன் கடவட பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள் தம்புள போலீஸ் பிரிவில் இருந்து திருடப்பட்டது என தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் கல்நேவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களை திருடிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்நேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.